இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. மல்லி, ஐம் சாரி. நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? அக்கா பேசினதுக்கு தான் கேக்குறேன். அவங்க இந்த அளவுக்கு மோசமா பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாலயே அதுக்கு ஏத்துக்க முடியல. ஏன் அப்படி சிரிக்கிற? ஒன்னும் இல்லைங்க. இல்ல மல்லி, ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் அர்த்தம். ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் அப்படி சிரிக்கிற. அவங்க அப்படி பேசினது தப்பு தான், ரொம்ப தப்பு. யாரா இருந்தாலும் கோவம் வரும். ஆனா நீ பெருசா ரியாக்ட் பண்ணல. என் மேல உள்ள மரியாதையில தான் நீ அவங்கள எதுவும் சொல்லலன்னு நினைக்கிறேன். அதுக்காக அக்கா அப்படிப்பட்டவங்கன்னு நினைச்சிடாத. எங்க அக்கா அப்படிலாம் சந்தேகப்பட மாட்டாங்க. இருந்தும் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள அப்படி பேச வச்சிருச்சு. மத்தபடி அவங்க யாரையும் அப்படி பேச மாட்டாங்க. ஆமா. ஆமான்னு நீ நக்கலா வேணா சொல்லலாம். என்ன, அவங்களுக்கு உன் மேல ஒரு சின்ன கோவம். அதான் உனக்கு தெரியுமே, ரஞ்சிதாவை கட்டிக்க விடாம நீ உள்ள புகுந்து குழப்பம் உண்டாக்கிட்டல்ல. அந்த கோவத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாவே பேசிட்டாங்க. அது உன் மேல உள்ள கோவம்னு சொல்ல முடியாது. ரஞ்சிதாவை என் பொண்டாட்டியை ஆக்க முடியலங்கிற கோவம். மல்லி, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு மல்லி. நான் அவங்க கிட்ட பேசி புரிய வச்சிடுறேன். அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீ மனசுல எதுவும் வச்சுக்காத, எப்பவும் போல இரு. விஜய், அது நான் அக்கா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்க்கா. நீ வேணும்ல அப்படி பேச மாட்ட. நீ ஏன் அப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியுதுக்கா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. நானும் கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசிட்டேன். சாரி அக்கா. மல்லியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பாத்தீங்கல்ல, அரவிந்தும் நல்ல பையன் தான். அரவிந்த நான் தான் அனுப்பி வச்சேன். அதான் நீ அவங்க ரெண்டு பேரையும் பத்தி பேசின உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா, நமக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு அந்த பையன் அப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறானேன்னு எனக்கு அப்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் உன்னை கொஞ்சம் அதிகமா திட்டிட்டேன். நான் அந்த அளவுக்கு உன்கிட்ட நடந்திருக்க கூடாது. சாரிக்கா. சரிடா, வரேன். அக்கா, என்ன நீயும் மல்லிகிட்ட சாரி கேட்டிருக்கா? மாமா, ராஜிமா ஏன் கேட்கணும்? அவங்க நீ இதுல தலையிடாத. பேசினது அவங்க. நான் அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீயும் கூட கூட தான் பேசிக்கிட்டு இருக்க. மல்லி உன்னை பத்தி தப்பாலாம் எதுவும் நினைக்கல. நான் மல்லி கிட்ட பேசிட்டேன். இருந்தாலும் ஒருத்தவங்களோட கேரக்டரை பத்தி தப்பா பேசினது சரியில்லைக்கா. நீ அவகிட்ட சாரி மட்டும் கேளு, இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.